தமிழுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது 7 அமேசிங் அண்ட் கூல் டெக் இன்வென்ஷனை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படியும் கேட்ஜெட்ஸ் இருக்கா, இப்படியும் செம்மையான இன்வென்ஷன் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்மளை சுற்றி எக்கச்சக்கமான கேட்ஜெட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ் அண்ட் இன்வென்ஷனை தொடர்ந்து நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். முக்கியமாக நிறைய வித்தியாசமான கேட்ஜெட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் தனியாக கேட்ஜெட்ஸ் அண்ட் நியூ டெக் இன்வென்ஷன் பிளேலிஸ்ட்டே இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான கேட்ஜெட்ஸ் இருக்கு. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய செகண்ட் சேனலான எத்திக்கல் எஜுகேஷன்ற சேனலில் இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே வித்தியாசமான யூனிக்கான கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், சயின்ஸ் ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரி என்டர்டெய்னிங்கான கண்டென்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. இது வரைக்கும் அந்த சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையாது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, Luma Sundial. ஆக்சுவலி சண்டைல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் சூரியனை பார்த்து நான் டைம் வந்து சொல்லுவாங்க. அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், சில பேர் பார்த்துருக்கவும் செஞ்சுருப்பீங்க. பட் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி 3D பிரிண்டட் செய்யப்பட்ட ஒரு சூப்பரான சண்டைல் வாட்ச் தான் இந்த வாட்ச். இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம சூரியன் இருக்கிற இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அது நிழலுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். டைமிங் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதில் நமக்கு டைம் தெரியும். இதில் டிஜிட்டல் டைமும் அவைலபிளாக இருக்குது. டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் இதில் நம்ம பார்த்துக்கலாம். இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதில் கொடுத்துருக்கக்கூடிய சில பொருட்களை கரெக்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வெளிச்சம் படக்கூடிய இடத்துல வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு டைம் எக்ஸாக்டாக காட்ட ஆரம்பிச்சிடும். ரொம்பவே யூனிக்கான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. நம்பர் 2, பிகோ கார்டன். பொதுவாகவே வீட்டுக்குள்ளே சின்னதாக கார்டன் வளர்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அதாவது வீட்டுக்கு வெளியே இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து சின்னதாக ஏதாவது சின்ன சின்ன செடிகளை யூஸ் பண்ணி கார்டன் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான கேட்ஜெட் தான் இந்த பிகோ கார்டன். இந்த ஒரு பிகோ கார்டனை யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியான முறையில் நம்ம ஒரு செடியை வந்து க்ரோ பண்ணிக்க முடியும். வீட்டுக்குள்ளே சன்லைட் வராத இடத்துல கூட இந்த ஒரு பிகோ கார்டனை யூஸ் பண்ணி ஒரு செடியை உங்களால் க்ரோ பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா சன்லைட்டுக்கு பதிலாக LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எஸ்பெஷலி அந்த கார்டனை வந்து க்ரோ பண்ண வைக்கிறதுக்கான ஒரு LED லைட் அப்படின்னே சொல்லலாம். சூரிய வெளிச்சம் இல்லாமல் ஒரு செடியை வளர வைக்கிற அளவுக்கு டெக்னாலஜி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது தேவைப்படா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. நம்பர் 3, பிக்ஸ் பேக் பேக். நீங்கள் வித்தியாசமான ஒரு பேக் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாக இந்த பேக் உங்களுக்கு சூட்டபிளான ஒரு பேக்காக இருக்கும். ஏன்னா இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED லைட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. LED லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட LED ஒரு பேட் கொடுத்துருக்காங்க. அந்த பேடை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டிசைனை உங்களுடைய பேக்கில் நீங்கள் வரவழைச்சிக்க முடியும். இது கூட உங்களுடைய மொபைலை பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டிசைனை நீங்களே வரைஞ்சிக்கலாம். இல்லைனா ஆல்ரெடி அதில் கொடுத்துருக்கக்கூடிய டிசைனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டைமிங்கும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டைம் வர மாதிரியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ் டிசைனை நீங்களே இதில் செட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு வித்தியாசமான கூல் கேட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தேவையான டிசைன்ஸை இதில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலான பேக் மாதிரியே நீங்கள் உங்களுடைய தோளில் போட்டுட்டு போகலாம். ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இதில் கால்ஸ் வருது அப்படின்னா கூட ரொம்பவே ஈஸியான முறையில் இதில் LED இண்டிகேஷன் காட்டும். அது மூலமாக கால்ஸ் வருது, மொபைல் வந்து சைலண்டில் பேக்கில் இருந்தால் கூட கால்ஸ் வருது அப்படின்றத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேட்ஜெட். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. நம்பர் 4, பிரிங்கர் S. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸில் நிறைய பிரிண்டர்ஸ் பார்த்துருப்போம். அந்த பிரிண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு இடத்துல பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த ஒரு பிரிங்கர் S பிரிண்டர் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நம்மளுடைய ஹியூமன்ஸுடைய ஸ்கின்ல பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிரிண்டர் அப்படின்னே சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு டெம்பரரி டேட்டூஸை நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு தேவையான டிசைனை நீங்களே ட்ரா பண்ணி கூட வரைஞ்சிக்கலாம். இதில் நினைக்கிறப்பெல்லாம் ஒரு டெம்பரரி டேட்டோ போட்டு நம்ம அழிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான ஒரு பிரிண்டர் அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி ஹியூமன் ஸ்கின்னுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரரியாக வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் அழிச்சுக்கலாம். வாட்டர் ப்ரூஃப் இதில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இங்க் உங்களுக்கு தேவையான கலர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலரிங் தேவைப்பட்டால் கலரில் பண்ணிக்கலாம், பிளாக்கிங் தேவைப்பட்டால் பிளாக்கில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்க் கேட்ரிட்ஜும் இதில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி சர்டிஃபைட் பண்ணப்பட்ட காஸ்மெட்டிக்ஸ் இங்க்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதை பற்றி அதிகமான தகவல் பைலிங்லாம் தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 5, GoPro Hot Wheels. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனை பேர் GoPro கேமராஸ் யூஸ் பண்ணுறீங்க? இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான கேட்ஜெட் தான். GoPro கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் அதிகமான vlogs பண்ணுவீங்க, நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கேட்ஜெட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு கேட்ஜெட்டை யூஸ் பண்ணி சினிமாட்டிக் ஷாட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக உங்களுடைய GoPro கேமராவை இந்த மாதிரி வீல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரயில் தண்டவாளம் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் வந்து கொடுப்பாங்க. அந்த செட்டப்பில் உங்களுடைய கேமராஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சினிமாட்டிக் ஷாட்ஸ் வித்தியாசமாக நிறைய ஷாட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக vlog பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு கேட்ஜெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இந்த கேட்ஜெட்டை பற்றி தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இதை பற்றி அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 6 ஜிகா பம்ப் 2.0. எனக்கான வீடியோலேயே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கூலான கேட்ஜெட் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு கேட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே சின்ன ஒரு கேட்ஜெட்டில் 3 முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு சின்ன கேட்ஜெட்டை யூஸ் பண்ணி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஏர் மேட்ரஸ்க்கு ரொம்பவே ஈஸியான முறையில் ஏர் ஃபில் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த ஒரு கேட்ஜெட்டை யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். கேம்பிங், ட்ரெக்கிங் இந்த மாதிரி போகிறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள கேட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இதிலேயே இன்னொரு செட்டப்பும் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே போர்ட்டபுளான ஒரு கேட்ஜெட். இதில் லேட்டன் லைட் கூட அவைலபிளாக இருக்குது. அந்த லேட்டன் லைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான லைட்டாக இருக்கும். இது வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இந்த ஒரு லைட்டுக்கு வராது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ரீசார்ஜபிள் கேட்ஜெட். டைப் சி போர்ட் மூலமா நீங்க ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் பேங்க் யூஸ் பண்ணி கூட நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரம் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கொடுக்கும். கேம்பிங், ட்ரெக்கிங் இந்த மாதிரி அதிகமாக போறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்பர் 7 மெகி ஃப்ளோட்டிங் லேம்ப். நம்மளுடைய நியூ டெக்னாலஜி இன்வென்ஷன் சீரிஸ்ல நீங்க ஆரம்பத்துல இருந்து வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி லீவியேட்டிங் லேம்ப் அப்படின்னு இதே மாதிரி ஒரு லேம்பை வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்போம். இந்த லேம்ப் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. பட் இந்த லேம்ப்ல மேக்லவ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த லேம்ப்ல சடனா பவர் டிஸ்கனெக்ட் ஆகுது, இல்ல யாராவது தட்டி விடுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேட்ச் பண்ணிக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. டோட்டலா இதுல 3 பிரைட்னஸ் கண்ட்ரோல் அவைலபிளா இருக்கு. இதுல வாய்ஸ் கண்ட்ரோலும் அவைலபிளா இருக்கிறதுனால வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமா ஈஸியா லைட்டா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டச் கண்ட்ரோலும் அவைலபிளா கொடுத்திருக்காங்க. முக்கியமா இதுல USB சார்ஜ் மூலமா நம்மளுடைய மொபைலை சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்ல உங்க மொபைல் வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் இருந்தா கூட அது மூலமாவும் இந்த ஒரு லேம்ப்ல நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வித்தியாசத்தை விரும்புறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு லேம்ப் யூஸ்ஃபுல்லான ஒரு லேம்பா இருக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபைனலாக வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்த்த 7 இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கூல் டெக் அமேசிங் கேட்ஜெட்டில் எந்த ஒரு கேட்ஜெட் அண்ட் இன்வென்ஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு? இதை பற்றி அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க விரும்பினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இப்போவே நம்மளுடைய தமிழ் மொபைல் டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்போ தான் அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். முக்கியமாக நம்மளுடைய செகண்ட் சேனலான எத்திக்கல் எஜுகேஷன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. அதையும் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டெய்லி நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மர்மமான கண்டென்ட், ஆச்சரியமான கண்டென்ட், என்டர்டைன்மெண்டான கண்டென்ட், உங்க மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி பல கண்டென்ட் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ண போறோம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையாது. இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. அறிவோம் பல.